அப்போ 108 அடி நீங்கள் தள்ளி வீட்டை கட்டிட்டீங்கன்னா கோபுரத்தோட நிழல் வீட்டில் விழுகாது. இப்போ கோபுரத்தோட நிழல் பெருசா அல்லது கொடிமரத்தோட நிழல் பெருசா பிரச்சனை பண்ணுமானா, கோபுரத்தோடைய நிழலை விட கொடிமரத்தோடைய நிழல் இருக்குது பார்த்தீங்களா. கொடிமரம்னா என்ன? கோயிலுக்கு முன்னாடி உள்ளாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு கொடி இருக்கிற மாதிரி அந்த தெய்வத்தோடைய கொடி போட்டு ஒரு கொடி மரம் ஒன்று இருக்கும். அந்த கொடிமரத்தோட நிழல் தான் மேக்சிமம் வீட்டில் விழுகவே கூடாது. அப்படி அந்த கொடிமரத்தோட நிழல் வீட்டில் விழுந்துட்டா அந்த வீட்டில் வம்ச வளர்ச்சி தடைபடும். அதே மாதிரி அவங்க அந்த வீட்டில் அந்த ஊரில் நிலச்சி அந்த அவங்க வீட்டில் குடியிருக்க முடியாது. குடும்பம் வெவ்வேறு பக்கம் சிதறி போயிடுவாங்க. பஞ்சம் முளைக்கிறதுக்காக பல ஊர் போகக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும். அப்போ இதில் எந்தெந்த கோயில் அப்படின்னு இருக்குதுல்ல, சாந்தமான தெய்வத்தோடைய கோபுரத்தோடைய நிழலோ, சாந்தமான தெய்வம்னா யார்? நார்மலாக பெருமாள் கோயில், முருகன் கோயில். முருகனே கோவம்தான் இருந்தாலும் நான் சொல்கிறது இவங்க எல்லாமே பெருமாள் கோயில், முருகன் கோயில், பிள்ளையார் கோயில். இந்த மாதிரி ஆக்ரோஷம் கத்தி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்க. கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? கருப்பனார், கன்னிமார், அடுத்து மலையாள சாமி, அடுத்தது வந்து பத்ரகாளி, மாரியம்மன், காளியம்மன். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய கோபுரத்தோடைய நிழல், அடுத்தது வந்து முன்னாடி கொடிமரத்தோட நிழல் விழுகக்கூடாது. அப்படின்னா மாரியம்மன் கோயிலுடைய நிழல், கொடிமரத்தோட நிழல் வீட்டுக்கு விழுகக்கூடாது. அதே மாதிரி மாரியம்மனோட கோயில் நேர் பார்வையில் உங்களோட இடமோ வீடோ இருந்ததுன்னா அந்த வீட்டில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. குடும்பம் சின்னாமின்னமாக போயிடும். அது காளியம்மன் கோயிலுக்கும் அதுதான், மாரியம்மன் கோயிலுக்கும் அதுதான். கருப்பனார், கன்னிமார் வேல் வச்சு வெட்டுற மாதிரி வீச்சருவாவோட சுற்றுது பார்த்தீங்களா, அந்த சாமியோடைய கோயில் நேர் எதிர்த்தாப்புல உங்களுடைய வீடோ இதோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய அந்த மெயின் கேட் இருக்குல்ல, அந்த கேட்லேருந்து 108 அடி தள்ளி, அது கிழக்கு பக்கமாக, வடக்கு பக்கமாக, மேற்கு பக்கமாக, எங்கேயா இருந்தாலுமே 108 அடி தள்ளி உங்கள் இடத்துல ஒரு வீடு இருந்ததுன்னா அது சிறப்பான பலனை கொடுக்கும். 108 அடிக்குள்ளே இருந்துட்டா தான் அது பிரச்சனை கொடுக்கும். அதில் நீங்கள் பர்டிகுலராக வந்து மாரியம்மன், காளியம்மன், இது முனிப்பசாமி, கருப்பணசாமி, வேல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேட்டைக்கு போகக்கூடிய தெய்வங்களுடைய நிழல் வீட்டில் படவே கூடாது. அப்படி பட்டால் அவங்க ஜெயிக்க முடியாது. இது ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சார், எங்கள் ஊரில் வந்து எங்கள் கோயில் வந்து முருகன் கோயில், நாங்கள் அந்த கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்குறோம், எங்கள் வீடெல்லாம் பக்கமாகவே இருக்குது, அப்போ எங்களுடைய வீட்டுடைய நிழல், அந்த கோயிலோட நிழல் வந்து எங்கள் வீட்டில் விழுகுது அப்படின்னா, அந்த கோயிலுக்கு சேவை செய்கிறவருடைய வீடு பக்கத்தில் இருந்தால் பெரிய பாதிப்பு கொடுக்காது.